கோபுரங்கள் சாய்வதில்லை. பின்னாடி ஆட்டோல பாரு பாரு அண்ணா, அவங்க போயிட்டாங்க பாரு, ஆட்டோல போறாங்க. உன்னாலதான் போச்சு. அந்த பொண்ணுக்கு எனக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை நான் திருப்பியும் பார்ப்பேன். என்ன ஒரு மாதிரி ஃபார்முலா பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவா. மீராவுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அதுல நீங்க வர்ஷா கழுத்துல தாலியை கட்டுற மாதிரி கனவு வந்துச்சான். யோ, அவன் எவ்வளவு வேகமா வர்றான்னு பாரியா. போய் மடக்கே அவனை. யோ, நிப்பாட்டு. ஓரங்கடியா. வா, இறங்கு, கீழே இறங்கு. என்னப்பா எவ்வளவு ஸ்பீடா வர? என்னாச்சு சார்? சரி, பேப்பர்ஸ்ல எடுத்துட்டு வா. அந்த பேப்பர்ஸ் கொடு. சீக்கிரம் எடுப்பா. இன்சூரன்ஸ், ஆர்சி புக் இருக்கு. லைசன்ஸ் எங்க? லைசன்ஸ் இல்லை சார். லைசன்ஸ் இல்லாம தான் அவ்வளோ வேகமா ஓட்டிட்டு வந்தியா? போயிட்டு லைசன்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா வண்டி எடுத்துட்டு போ. கிளம்பு. சார், ஃபோன் ஒன்று பண்ணிக்கலாமா? போனா யாருக்கு பண்ண போற? எம்எல்ஏக்கா, எம்பிக்கா, மினிஸ்டருக்கா? யாருக்கு பண்றியோ பண்ணு, பார்க்கலாம். யோ, அந்த பேப்பர் குடியா. ஒரு நிமிஷம் பேசு. எந்த சார் ஃபோனில்? பேசி முடிக்கிறதுக்குள்ள ஃபைன் பணத்தை எடுத்து வை. ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். சரிங்க சார். சார் சரிங்க சார். சாரி சார். இதோ ஒரு நிமிஷம், இதோ கொடுக்குறேன். இந்தாங்க சார், உங்ககிட்ட தான் பேசணுமா? ஓகே சார், நோ ப்ராப்ளம். அப்பாட்ட சொல்லிடுறேன். நீங்கள் வீட்டுக்கு வாங்க, சரியா? சென்னை கூடி வந்திருக்கோம் இப்போ நாங்கள். சரி, பாய். சார் சார் சாரி சார், நீங்கள் பணம்லாம் தர வேண்டாம். நீங்கள் யாருன்னு தெரியாமல் நாங்கள் காரை நிறுத்திட்டோம். அவர் பெரிய லாயராச்சே. யார் சார் நீங்கள்? நான் தேவராஜ் சார் பையன். சார், நீங்கள் எந்த தேவராஜை சொல்கிறீங்க? மும்பை தாராவி தேவராஜ் சார். சார், அப்பாவையே சார் போட்டு கூப்பிடுறீங்க? எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு இல்லையோ, மரியாதையை சொல்லி கொடுத்துருக்காரு. நான் இப்போ ஃபோன் பண்ணது கூட உங்களுக்கு ஃபைன் கட்டாமல் போகணுன்னு இல்லை. உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்ன புரியுங்க? நாங்கள் சட்டத்தை மதிக்கணும்னா அதே மாதிரி உங்களை மாதிரி அதிகாரிகளும் மக்களை மதிக்கணும். ஓகே சார். அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது லைசன்ஸோட வரேன். சரி சார். யோ, போங்க, அனுப்பிவிடு. இந்தாயா, கிளம்பு. தேங்க்யூ சார். கிளம்புங்க, போங்க. சார் இந்தாங்க. சார், யார் சார் இவரு? நான் கிளம்புறேமா. சிவா நில்லுப்பா. எவ்வளவு கல்யாண வேலை இருக்கு, நீ பாட்டு கெஸ்ட் மாதிரி வர போற. அம்மா, நான் உங்ககிட்ட 1008 முறை சொல்லிட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கல்யாணம் வரைக்கும் என்னால லீவ் எல்லாம் போட முடியாது. இப்படி சொன்னா எப்படி சிவா? உன் ஜாதக பிரச்சனை சொல்லி எங்க அண்ணன் கிட்ட கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வையினாலும் அவரும் கேட்க மாட்டேங்கிறாரு. அம்மா, நீ ஆச்சு உங்க அண்ணன் ஆச்சு, நீங்களே சால்வ் பண்ணிக்கணுமா? எதுக்குமா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும்? ஐயோ, இன்னும் பிரியாவுக்கு கல்யாண படம் கூட எடுக்கலடா. போய் தாராளமா எடுமா. அவன் வீட்டுல சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவளை கூட்டு போயிடுங்க. நான் கிளம்புறேமா. ஏய், மறுபடியும் அம்மா தான் நினைக்கிறேன். இவர் எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிடுறாரு? சொல்லுங்கப்பா. சிவா, நான் இப்ப செங்கல்பட்டுக்கு வந்திருக்கேன். நேரா உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்கப்பா? எங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கீங்களா? என்ன விஷயமா? ஏன்பா, ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நானே சென்னைக்கு வந்திருப்பேனே. இது போன்ல பேசுற விஷயம் இல்ல சிவா. நான் உங்க அம்மாவை பார்த்து உங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசி முடிவு பண்ணணும். சிவா, இப்ப நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க. நான் உடனே அங்க வரேன். இல்ல, நான் வெளியில வந்திருக்கேன். அதான் தங்கச்சி கல்யாணம் முடிவிட்டு நான் அன்னைக்கே சொன்னேனே உங்ககிட்ட. சொன்னீங்க சிவா, ஆனா இப்ப நிச்சயம் பண்றதுக்காக நான் வரலையே. சும்மா உங்க அம்மாவை பார்த்து என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்க கல்யாண விஷயத்தை அவங்க காதல போட்டுடலான்னு தான். சரி,
நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் வந்துடுறேன். நான் இதை வந்துட்டே சரிங்கப்பா. ஓகே. ஹலோ. சொல்லுண்ணா. இதை பாரு, நான் வெள்ளைக்கிழமை போயிட்டு இருக்கேன். என்னாச்சுண்ணா? ஏதாவது மறந்துகிருந்து வச்சிட்டியா? இதை பாரு, நான் சொல்றத முதல்ல கவனமா கேளு. அம்மாவை முதல்ல எப்படியாவது வீட்டை விட்டு வெளில அனுப்பணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னாச்சுண்ணா? அம்மாவை இதுக்கு வெளியில அனுப்ப சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ஏய், முதல்ல ஃபோன் அம்மா கிட்ட கொடு. சரி. அம்மா. அம்மா, அண்ணா உன்கிட்ட ஏதோ பேசணுமா? என்னம்மா? அண்ணா உன்கிட்ட ஏதோ பேசணுமா? இப்பதான் போனா, அதுக்குள்ள ஃபோன் பண்ணிருக்கா. சொல்லு சிவா. அம்மா, நீ எப்பவுமே ஒரு சாமியாரோட ஸ்பீச்சை விரும்பி கேட்பல்ல? ஆமா, சதாசிவ பெருமாள். அவரே தான். அவர் நாளைக்கு நம்ம ஊர் கோயிலுக்கு வர்றதா பக்கத்து வீட்டு மீனாட்சி அம்மா சொன்னாங்க. நாளைக்கு இல்லம்மா, அவர் இன்னைக்கே நம்ம ஊர் அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காரு. அப்படியா? இன்னும் அரை மணி நேரத்தில் அவரோட ஸ்பீச் ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஜனங்கள்லாம் போயிட்டு இருக்காங்கம்மா. ஏதோ உனக்கு பிடிக்குன்றதுக்காக தான் சொன்னேன். நல்ல வேலை பண்ணப்பா. மனசு சரியில்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இப்ப உடனே கிளம்புறேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்புங்கம்மா. புடவை மாத்திட்டு போறேன்ப்பா. அம்மா, பிரியா கிட்ட கொஞ்சம் போன கொடுங்க. ஒரு நிமிஷம். நான் புடவை மாத்திட்டு கோயிலுக்கு போறேன். என்ன? அண்ணே, இப்ப எதுக்கு அம்மாவை வெளியில போ சொல்ற? இத பாரு, இப்ப நம்ம வீட்டுக்கு மீராவோட அப்பா வரப்போறாரு. என்னன்னு சொல்ற? ஆமா, அதனால்தான் அம்மாவை இப்ப நான் வெளியில போக சொன்னேன். சரி, அவர் வந்தார்னா அவர்கிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சு அங்க உட்காரவே. நான் உடனே வந்துடுறேன். சரியா? சரி, பாய். பிரியா, நான் கோயிலுக்கு கிளம்புறேன். சாதம் வடிச்சிட்டேன், சாம்பார் வச்சுட்டேன், பொரியலுக்கு காய் நறுக்கி வச்சிருக்கேன். நீ தாளிச்சிரு. பத்திரமா இரு, கதவை தாப்பா போட்டுக்கோ. என்ன? வந்துடுறேன். ஓகே சார். இது சிவாவோட உள்ள வாங்க அங்கிள். வாங்க வாங்க அங்கிள், உள்ள வாங்க. உட்காருங்க அங்கிள். மீரா எப்படி இருக்காங்க? நான் மீராவோட அப்பான்னு உனக்கு தெரியுமா? மீராவை பத்தி அண்ணன் நிறைய சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க வரது கூட அண்ணன் போன் பண்ணி சொன்னாரு. இருங்க, நான் போய் குடிக்க தண்ணி. இருமா, வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மாவை கூப்பிடுமா, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ சாரி அங்கிள், அம்மா இன்னைக்கு காலையில தான் ஊருக்கு போனாங்க. அப்படியா? எப்போ வருவாங்க? அது 2 நாள்ல வந்துருவாங்க. வாங்க சிவா. எதுக்கு நீங்க உட்காருங்க. இருக்கட்டும். நீங்க புறப்படுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணிருந்திருக்கலாம். இல்ல, திடீர்னு முடிவு பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம வந்ததுக்கு ஐ அம் சாரி. சாரி எல்லாம் எதுக்கு? அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. பிரியா சொல்லிச்சு. ஆமா, 2 நாள்ல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டேன். ஆமா, 2 days ஆகும். இவ்வளவு தூரம் இங்க நீங்க வந்துட்டு வீட்டுக்கு வராம இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் நான் சொல்லல. சொல்லுங்கப்பா, ஏதாவது பிரச்சனையா? இவ்வளவு தூரம் பாவம் வீடு தேடி வந்திருக்கீங்க. ஆமா சிவா, இன்னைக்கு காலையில மீரா ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கா. அதுல இருந்து ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. சரியா சாப்பிட்றது இல்ல, எந்த ஒரு வேலையிலயும் ஒரு பிடிமானம் இல்ல, கவனமும் இல்ல, ரொம்ப குழம்பி போயிருக்கா. பைத்தியம் மாதிரி. அதான் ரொம்ப பயமா இருக்கு. அப்படி என்னப்பா கனவு கண்டா? அது நீங்க வருஷா கழுத்துல தாலி கட்டுற மாதிரி கனவு கண்டாளா? இது பாருங்க சிவா, மீரா உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அத இன்னைக்கு அவ நடந்துகிட்ட விதத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்க அம்மாவை பார்த்து உங்க கல்யாண விஷயத்த அவங்க காதல போட்டுடலான்னு முடிவோடு வந்திருக்கு. என்னப்பா சின்ன குழந்தை மாதிரி மீரா பயந்துருக்கா? நீங்களே சொல்லுங்க, எனக்கும் வருஷாக்கும் அப்படி என்னதான் இருக்கு? மீரா சொல்லிதான் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வருஷாக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்.
இதுக்காக மீரா இந்த மாதிரி யோசிச்சு எதுக்காக இப்படி பயப்படுறான்னு எனக்கு தெரியல. உங்க முன்னாடி சொல்றப்பா, மீராவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி சிவா, உங்க அம்மா கிட்ட மீராவை பத்தி பேசுனீங்களா? நான் இதெல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்லப்பா. இந்த விஷயம்லாம் நான் அம்மா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லணும். சும்மா இந்த மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்ல முடியாது. முதல்ல பிரியாவோட கல்யாணம் முடியணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. அதுக்கப்புறம் கரெக்டான டைமை பார்த்து நானே சொல்றேன். எனக்கு புரியுது சிவா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அம்மா கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. நான் தான் அனாவசியமாக உங்களை சங்கடப்படுத்திட்டேன். ஐம் சாரி. ஐயோ, எதுக்கு சாரி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? நீங்க எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம். இது மீரா வாழ போற வீடு. சந்தோஷ், காஃபி எடுத்து. அங்கிள் காஃபி. இல்லம்மா, வேண்டாமா. என்ன அங்கிள், அண்ணன் மேல கோவமா? வந்ததுல இருந்து தண்ணி கூட குடிக்கல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, அது மட்டும் நல்லபடியா முடியட்டும். உன் கையால விருந்தே சாப்பிட்றேன். நான் வரட்டுமா? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிக்கிறதா கேள்விப்பட்டேன். 100 வருஷம் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் அங்கிள். நீங்களும் மீராவும் கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். முதல்ல வந்து நிப்போம், கவலையப்படாத. ஓகே அண்ணா, சென்னைக்கு தானே போறீங்க? இவர் அப்படியே டிராப் பண்ணிடுங்க. நான் வேணா டிராப் பண்றேன். வேண்டாம், நான் போய்க்கிறேம்மா. வரசிவா. சரிங்கப்பா. அடுத்த வாரம் மறக்காம வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், வரேன். ஏன் அண்ணா இன்னும் ஃபோன் பண்ணல? வாடா. வாங்க உட்காருங்க. வணக்கம் டாக்டர். உட்காருங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர், இவன் என் பையன். 26 வயசு தான் ஆகுது. கொஞ்ச நாளா இவன் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். சரி, நான் செக் பண்றேன். உங்க பேர் என்ன? ராஜேஷ்மா. ஓ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டான். அப்ப கொஞ்சம் தலையில அடிபட்டுடுச்சு. அடிபட்டதுல இருந்து இப்படிதான் டாக்டர் இருக்கான். நீங்க வேற ஏதாவது டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா? இல்ல டாக்டர், எத்தனையோ சாமியார் கிட்ட எல்லாம் கூட்டு போய் காட்டிட்டேன், சரியாகல. இப்போ கடைசியா உங்ககிட்ட கூட்டு வந்திருக்கேன். ஏமா, டாக்டர் தானே போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு சாமியார் கிட்ட எல்லாம் யாராவது கூட்டிட்டு போவாங்களா? இல்ல, ஆரம்பத்துல பேய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சோம். இப்பதான் தெரியுது பைத்தியம்னு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க பையனை சீக்கிரம் சரி பண்ணிடலாம். அம்மா. என்னம்மா, என் பிள்ளைய குணப்படுத்துவீங்கன்னு கூட்டு வந்தா இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அடிக்கிறது மட்டுமா? வாய் திறந்து சொல்லு. டாக்டர், இல்ல டாக்டர், நான் பைத்தியம் இல்ல டாக்டர். டாக்டர், நான் பைத்தியம் இல்ல டாக்டர். நான் பைத்தியம் இல்ல. உங்க பையன் இவ்வளவு நாளா உங்ககிட்ட எல்லாம் நடிச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. சரி, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடிச்சீங்க? டாக்டர், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவளை ஏத்துக்காம எங்க அத்தை பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு இவங்க நிச்சயம் பண்றாங்க. என்னால அவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. அதனால தான் இந்த வேஷம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை நாளைக்கு இப்படி நடிப்பீங்க? இவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பைத்தியக்கார முடிவுக்கு வந்திருக்கீங்க. இல்ல டாக்டர், நான் எவ்வளோ சொல்லியும் இவங்க ஒத்துக்கல. அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகம். அதனால தான் டாக்டர் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். கேட்டிங்களாமா? உங்க பிள்ளையோட வாழ்க்கையை விட உங்க சொந்தக்காரங்க தான் முக்கியமா? மா, இவர் ஆசைப்பட்ட பொண்ணோட இவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பா டாக்டர், அந்த பொண்ணோடவே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு என் பிள்ளைதான் முக்கியம். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த உதவிய என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர்.
ஃபீஸ் எங்க கட்டணும்? கவுண்டர் லாஸ்ட்ல இருக்கு, நீங்க அங்க போய் கட்டிடுங்க. சரிங்க டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. வாடா. ஹலோ. சொல்லுண்ணா. நிர்மலா, சிவாவை பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? அந்த நம்பர் சிவாங்கிற பேர்ல தான் இருக்கு, கன்ஃபார்ம். ஆனா அந்த சிவா தான் உன்னோட சிவாவான. நான் இனிமேல் செங்கல்பேட்டுக்கு போய் தான் பார்க்கணும். செங்கல்பட்டுக்கு போய் பார்க்கணுமா? என்னண்ணா சொல்ற? இப்போ கிடைச்சிருக்கிற அட்ரஸ் செங்கல்பேட்டோடது தான். அதான் செங்கல்பேட்டுக்கு நேரில் போயிட்டு இருக்கேன். நான் அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறது உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணா, அங்க போயிட்டு அது ஏன் சிவா தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுண்ணா. நானே உனக்கு கூப்பிட்றேன். சரியா? நீ உன் வேலையை பாரு. பாய். பாய்ண்ணா. யார? நான் தானா? என்ன? இந்தா உன் மாமனாருக்கு போட்ட காஃபியை நீயாவது குடி. என் சிச்சுவேஷன் தெரியாம என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அண்ணா, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதை விட்டுட்டு இப்படி கதவு முடிக்கிட்டு உட்காந்தா எல்லாம் சரியாயிடுமா? இந்தா காஃபியை குடிச்சிட்டு தெம்பா யோசி. அண்ணா, நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமா? என்ன சொல்லு. பேசாம யாருக்கும் தெரியாம இன்னைக்கே மீராவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோயேன். திருட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? திருட்டு கல்யாணமா? இந்த மாதிரி கல்யாணம் பண்றதா இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் எத்தனை பேரு ஆடம்பரமா மண்டபம் எடுத்து கல்யாணம் பண்றாங்க. நேரா போனோமா 10 பேரை வச்சு கல்யாணம் பண்ணமா ரிசப்ஷனை வச்சமான போயிட்டே இருக்காங்க. நீ என்னமோ இதுக்கு போய் இவ்ளோ ரியாக்ஷன் கொடுக்கற? இந்த பாரு பிரியா, இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பிளானை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுதான் எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் கொஞ்சம் தில் இருந்தா ஈஸியா பண்ணிடலாம். உனக்கு தில் இருக்குல்ல? ஐடியா சூப்பரா தான் இருக்கு. ஆனா இதுக்கு மீரா ஒத்துக்கணும், பாஸ்கர் அப்பாவும் ஒத்துக்கணும்ல. மீரா ஒத்துக்கணும்னு சொல்லு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. அவங்க அப்பாவை ஏன் இதுல எல்லாம் இழுக்கிற? என்ன சொல்ற? அவருக்கு தெரியாம மீராவை போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொல்றியா? ஆமாண்ணா, இங்க பாரு, பெரியவங்களெல்லாம் எப்பவுமே நம்ப முடியாது. அவங்க நீதி நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நமக்கு வயசாயிடும். அதனாலதான் சொல்றேன், அவருக்கே இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நீ மீராவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்கவை. அப்புறம் என்ன, உன் ப்ராப்ளம் சால்வ். நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? மாமா மட்டும் இந்த பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கே, அப்புறம் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வர சொல்லிட்டேன். இத பாரு, என் சொல்லனத்துக்காக உன் வாழ்க்கை தொலைக்க நான் தயாரா இல்ல. நீ ரொம்ப நல்ல அண்ணனா? நான் வேணா ஒண்ணு பண்ணவா? அண்ணன் ஒரு கோயில் என்றால்னு பாட்டு பாடவா? என் சுச்சுவேஷனை பார்த்தா உனக்கு அவ்வளவு கிண்டலா இருக்குல்ல? சிங்கம் களைப்பா தூங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா எலி ஏறி விளையாடுன்னு சொல்லுவாங்க. என் நிலைமை இப்ப அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஜேம்ஸ் பாண்ட், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்க. கரெக்டா என்னோட கல்யாணம் முடிஞ்சதும் மீராவை மேடைக்கு வந்து சிவாக்கும் எனக்கும் சட்டப்படி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு. ஏ பிரியா, நான் தான் ஏற்கனவே என் கல்யாணம் எந்த மாதிரி நடக்க போகுதுன்ற பிளான் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. அப்புறம் எப்படி இதை இப்ப எக்ஸிக்யூட் பண்றது? அண்ணா, அதை விட இந்த பிளான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதான் சொன்னேன். நீ கமிஷனர் சார துணைக்கு வச்சுக்கோ. மாமாவால ஒன்றும் பண்ண முடியாது. மீராவோட அப்பா படிச்சவரா தெரியறதுனால அவரும் சுச்சுவேஷன் புரிஞ்சு ஒத்துப்பாரு. என்ன, அம்மா அதை கொஞ்சம் முறைச்சுக்கிட்டு நிப்பாங்க. அவங்கள நீ எப்படியாவது சமாளிச்சிரு. இதுக்குதான் உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி வேணும்னு சொல்றது. பாஸ்கரப்பா வந்துட்டு போனதுல இருந்தே ரொம்ப பிளாங்கா இருந்த, என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தேன். நல்ல வேலை நீ தான் எனக்கு ஒரு வழியை காமிச்ச. அம்மாடி பிரியா, நீ இதம்மா என் தெய்வமே. ஹலோ பிரதர், தெய்வம் அது இதுன்னு சொல்லி உன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மறந்துடாத. என்ன பிரியா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ எனக்கு எவ்வளவு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்க. நான் உன்ன போயிட்டு மறப்பேனா? ஏ லூசு, நீ என்னோட தங்கச்சி. நீ சொன்ன பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா எப்படி மீராவை ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்க வைக்கிறது? அதை நீ தான் செய்யணும். ஏன்னா மீராவோட அப்பா நினைக்கிற மாதிரி அம்மா கிட்ட பேசி வழக்கமா நடக்கிற கல்யாணம் மாதிரி இதை பண்ண முடியாது. அம்மா கண்டிப்பா மீராவை ஏத்துக்க மாட்டாங்க. ஏதாவது அதிரடியா பண்ணாதான் அம்மாவை ஆஃப் பண்ண முடியும். நீ மீரா கிட்ட என்ன உண்மையான பிரச்சனைங்கிறத சொல்லி புரியவை. சூப்பர். நீ இந்த மாதிரி பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நல்லா தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? சச்சா, நிஜத்தை தான் சொல்றேன். சரி, அப்ப நான் இமீடியட்டா கிளம்பி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற வேலையெல்லாம் பாக்குறேன். சரியா? நல்லபடியா இந்த கல்யாணத்தை முடிக்கிறோம். சரி, ஆல் தி பெஸ்ட். Thank you.
டாக்டருக்கு கல்யாணம்னு பேச்சு கேட்டுச்சு. இமீடியட்டாக கிளம்பி சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன்.